டெக் பக்கங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் 26 ஜனவரி 2026 அன்று ஒளிபரப்பட்ட காணொளியின் கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த வலதுபுறம் இந்த பக்க புகைப்படத்தை நம்ம அதில் காட்டியிருப்போம். ஸோ அதை நான் என்ன மாதிரியான குறியீடு வச்சு நான் அதை போட்டேன் அப்படின்னா, ஒரு ஏஐ ஒரு மரம் ஏஐ ரெண்டையும் உருவப்படுத்தி ஒரு ஏஐனுடைய செயல்கள் எல்லாம் நம்ம மரத்தினுடைய பாகங்களை நம்ம பார்த்திங்கன்னா ஒற்றுமைப்படுத்தி உருவப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சு நம்ம பண்ணலாம். பண்ணால் பார்த்திங்கன்னா ஏஐ செயல்பாடுகளை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா நான் அதை திங்க் பண்ணேன். அதை வச்சு தான் அதை நான் வச்சுருந்தேன். நீங்கள் ஏதோ ஒரு கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. மேபி சில பேர் இது இந்த மாதிரியான விஷயங்கள் வரலாம்னு சொல்லி கூட கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இப்போ இந்த ஏஐ மரம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம உடனே நம்ம என்ன போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் ஏஐ மரம் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ ஏஐ மரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு மரம் எடுத்துக்கிறீங்க. மரமுடைய பாகங்கள்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வேர் இருக்குது, அதுக்கான தண்டு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கான நிறைய கிளைகள் இருக்குது, அதுக்கப்புறம் இலைகள் இருக்குது, அதுக்கப்புறம் அதில் காய்கனிகள் இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ முக்கியமான மரம் இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்திங்கன்னா மரத்துக்கு தண்ணி வேணும், மழை பெய்யணும், மேகங்கள் வரணும், பூமியில் அந்த தண்ணி இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு மரத்தினுடைய சுழற்சியாக நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த மரத்தில் நீங்கள் இப்போ ஏஐ செயல்திறன் நடக்கணும், இப்போ ஏஐ ஒரு செயல்பாடை நீங்கள் அதை உருவகப்படுத்தணும் இல்லை ஒற்றுமைப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அந்த மரத்தினுடைய வேர் பகுதியை நம்ம என்னவா நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ப்ராசஸர்ஸோடு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒற்றுமைப்படுத்தலாம். இதை நுண்செயலி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். நுண்செயலினா மைக்ரோ ப்ராசஸர்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு அந்த பாகங்கள் மட்டும் நம்ம பார்த்துடலாம். அந்த பாகங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஏஐக்கு முக்கியமானது ஒன்று தேவைப்படுறது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏஐனுடைய இயங்குதளம் வேணும். ஏஐ பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதை நம்ம தண்டு பகுதியாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதுவுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தண்டு இல்லை, உங்களுக்கான ப்ராப்பரான அது ஆங்கிலத்தில் ஸ்டெம் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே பார்த்திங்கன்னா என்ன பண்ண முடியாதுன்னா உங்களுக்கு ஒரு மரம் பார்த்திங்கன்னா ப்ராப்பரான இது இருக்காது. உங்களுக்கு அதனால் என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு கிளைகள்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அதனால் உங்களுக்கு பாதிப்பு உங்களுக்கு ஏற்படும். ஸோ இப்போ கிளைகளை இப்போ அடுத்து நம்ம மரம் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தண்டை பார்த்துட்டோம். தண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிளைகள் இருக்குது. கிளைகள் எதை நம்ம ஏஐக்கும் அதுக்கும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஏஐ மாதிரிகள், ஏஐ மாடலுங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளை அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பழங்கள். இப்போ இந்த பழங்கள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காய்பழங்கள் பற்றி நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஏஐயில் இருக்க காய்பழங்களை. ஸோ அந்த காய்பழங்கள் நீங்கள் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா சாட் ஜிபிடி, ஜெமினி இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது பழங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இந்த சாட் ஜிபிடி, ஜெமினிங்கிறதுலாம் ஒரு செயலி. அது ஆல்ரெடி நீங்கள் மேபி பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிருப்பீங்க. இதெல்லாம் ஒரு ஏஐ செயல்பாடுகள். ஒரு ஏஐ நடக்கணும் அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் விடவும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மரத்துக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வேணும். தண்ணி வேணும்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேகங்கள் இருக்கணும். அந்த மேகங்கள் மழை பொழியணும். மழை பொழிஞ்சால் தான் உங்களுக்கு தண்ணி இதாகும். அதே மாதிரி உங்களுக்கு ஏஐ செயல்பாடு நல்லா இருக்கணும். அது பார்த்திங்கன்னா ஒரு ஏஐ யூஸ் பண்ணுறீங்க, அது பெருசாக ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா க்ளவுடுங்கிறது வேணும். க்ளவுடுங்கிறது நத்திங் பட் உங்களுக்கு அது க்ளவுட் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லலாம். அது பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் ஆகுது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா போக அடுத்தடுத்த கொஞ்ச நேரத்தில் நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு மரத்தை நீங்கள் ஏஐயோடு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதுதான் உங்களுடைய இது. அது ஏன் எப்படி இதை நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. போக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இப்போ நம்ம ஆரம்பத்தில் நம்ம பார்த்த மாதிரியே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அதாவது நீங்கள் ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நுண்செயலிலேருந்து ஆரம்பிக்கிறோம், ப்ராசஸர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம போன வீடியோ 26 ஜனவரி 2026 நம்ம காணொலியில் பார்க்கும் பொழுது அதில் நம்ம ஒரு இடத்துல சொல்லியிருப்போம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு பார்த்திங்கன்னா இப்போ வளர்ந்ததா இல்லை ஆல்ரெடி இருந்ததா அப்படிங்கிறது இப்போ வளர்ந்துட்டுருக்கு. பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் கணினி லைக் மென்பொருள் படிக்கும்போதே பார்த்திங்கன்னா அதிலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு சப்ஜெக்ட் இருந்தது. அப்போ ஏன் இப்போ பார்த்திங்கன்னா பிரபலம் ஆகுது அப்படிங்கிறது நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு நேரம், காலம், சூழல் அப்படிங்கிறது. ஸோ ப்ராசஸர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஏஐ உங்களுக்கு நிறையா போகிறதுக்கு காரணம் ப்ராசஸர் அப்படிங்கிறது முக்கியமான காரணம். அந்த சூழல் உருவாக்குறது பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸர் தான். ஸோ இப்போ இந்த ப்ராசஸர் அதிகமாக விற்கிற கம்பெனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்விடியா அப்படிங்கிற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டுலேயே இப்போ பார்த்திங்கன்னா நம்பர் 1 கம்பெனி அப்படின்னு சொல்கிறது என்விடியா கம்பெனி. அமெரிக்காவில் இருக்குது. $5 ட்ரில்லியன் கம்பெனி.
இப்போ $5 ட்ரில்லியன் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு நாடை கம்பேர் பண்ணும்போது இப்போ நீங்கள் டாப் 3 கம்பெனிஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா டாப் கம்பெனி NVIDIA இருக்குது. இப்போ டாப் 3 உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் 3ல வந்து ஒரு நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஜிடிபி கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா NVIDIA கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 4வது இடத்துல வந்து NVIDIA கம்பெனியை மட்டுமே நீங்கள் வைக்கலாம் அப்படிங்கிற அளவில் வந்து இருக்குது உங்களுக்கு. இதனுடைய வளர்ச்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸர்னால் வந்த வளர்ச்சி தான். ஸோ அந்த ப்ராசஸர் GPU NPU எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா NVIDIA வந்து 90% வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏஐயில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த NVIDIA கம்பெனி தான் வந்து கொடுத்துட்ருக்கு. சரி, ஓகே, நம்ம இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். மெயின் டாபிக் விட்டோம் பாருங்கள். மெயின் டாபிக் வந்து பார்க்கலாம். ஸோ நுண்செயலி அப்படிங்கிறது ப்ராசஸர். ஸோ அப்போ ப்ராசஸர் வந்து ஆல்ரெடியே தான் இருக்கே கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இருக்குது. அப்போ ஏன் வந்து அப்போலாம் வந்து ஏஐ உங்களுக்கு வந்து ஆகலை, இப்போ மட்டும் ஏன் வந்து உங்களுக்கு பாப்புலர் ஆகுது அப்படிங்கிற கேள்வி வரும். சிபியுங்கிறது வந்து நம்ம என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னா எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒன்று. சின்ன வேலை ஏதோ ஒன்று இருக்கோ அப்படி வந்து நீங்கள் செய்ய முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 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 T20 மேட்ச் இருக்குது அப்படின்னா அதில் ஆல்ரவுண்டர் மாதிரியான ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா அவங்க பேட்டிங் பவுலிங் வந்து போடலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனராக இறங்கி சில உடைய ஒரு நாடுகளில் வந்து இறங்கி விளையாடுற மாதிரி இருக்கும். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு 2 ஓவரோ இல்லை 3 ஓவரோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க பவுலிங் போடுவாங்க, 2 ஓவரோ 3 ஓவர் பேட்டிங் பண்ணுவாங்க. பட் அவங்க வேலையை அவங்க செஞ்சுட்டு போவாங்க. அதுதான் வந்து எல்லா வேலையும் செய்கிறாங்க அவங்க அந்த இடத்துல. அப்போ அவங்களுக்கு தேவையான இடத்துல வந்து அவங்கள வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம GPU NPU TPUலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு வேலையை செய்கிறது. இது எல்லாமே உங்களுக்கு GPU வந்து பார்த்திங்கன்னா முதல்லேருந்தே இருக்குது. முதல்லேருந்தேனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2010லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்ப்யூட்டர்ஸில் வந்து நம்ம அப்பயே வந்து GPUங்கிறது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ GPUங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட். ஸோ கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட்னா உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டரில் வந்து ஏதாவது ஒரு கிராஃபிக்ஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு ஒரு கேம் வந்து யூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா வந்து வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரில் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு வகையான 3D அனிமேஷன்ஸ் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ் அதிகமாக தேவைப்படும். ஏன்னா வந்து நிறையா வகையான விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு பிக்சர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, அனிமேஷன்ஸ் க்ரியேட் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு ப்ராசஸிங் கிராஃபிக்ஸில் நிறைய தேவைப்படும். அப்போ கிராஃபிக் ப்ராசஸர் தேவைப்படும். அப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா NVIDIA அந்த மாதிரி கம்பெனி தான் அந்த கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட் வந்து அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையுமே இப்போ என்ன பண்ணிக்கலாம்னு நீங்கள் ஏஐக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறைய கம்பெனிஸ் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக் ப்ராசஸர் வெர்ஷன்ஸ் அதனுடைய குவாலிட்டி நம்ம ஆல்ரெடியே நம்ம பண்ண மாதிரி ஒரு ஏஐன்னு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் லீடராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த GPUவில் வந்து ஒன் ஆஃப் த லீடர் வந்து NVIDIA அப்படிங்கிற கம்பெனி. அவங்க ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்காங்க. இது புது கம்பெனி கிடையாது. 1993 அவங்க NVIDIAங்கிறது அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இந்த இதை. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா நியூரல் ப்ராசஸிங் யூனிட். இப்போ ஏஐயில் வந்து புதுசான ப்ராசஸிங் யூனிட் இது ஒன் ஆஃப் த யூனிட் நியூரல் ப்ராசஸிங் யூனிட். நியூரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னா நம்ம டீப் லேர்னிங். இப்போ நீங்கள் ஏஐனுடைய வகைப்பாடுகள் நம்ம வந்து 26 ஜனவரி 2026 வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஏஐ வகைப்பாடுகளில் 2 இருக்குது. ஒன்று வந்து மெஷின் லேர்னிங், இன்னொன்று டீப் லேர்னிங். அந்த டீப் லேர்னிங் அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டீப் லேர்னிங் வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ் தான் யூஸ் பண்ணும். அந்த நியூரல் நெட்வொர்க்கை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த நியூரல் ப்ராசஸிங் யூனிட் தேவை. நியூரல் ப்ராசஸிங் யூனிட் தேவை அப்படின்னா நம்ம டீப் லேர்னிங் லேர்ன் பண்ணணும்னா ரொம்ப டீப்பாக போய் நிறைய விஷயங்கள் நிறைய கால்குலேஷன் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய லாஜிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இது எல்லாமே வந்து நியூரல் ப்ராசஸிங் யூனிட் பண்ணும். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரபலமாகி நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நியூரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படிங்கிறது. இன்னொன்று என்ன இருக்குன்னா டென்சர் ப்ராசஸிங் யூனிட். டென்சர் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னா இது வந்து ஒரு கம்பெனி பிரத்யேகமாக அவங்களுக்காக தயார் பண்ணுறாங்க, அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக. அவங்க வந்து பார்த்திங்கன்னா யாரும் இல்லை, ஒன் ஆஃப் தி லீடிங் கம்பெனி இந்த வேர்ல்டு. நம்ம இந்த வீடியோவுமே அவங்க கம்பெனியில் தான் நம்ம பார்க்குறோம். கூகுள், அந்த கூகுள் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அந்த டீப் லேர்னிங் யூஸ் பண்ணுறதுக்காக அவங்களே வந்து இந்த ஒரு ப்ராசஸிங் யூனிட் அப்படிங்கிற சிப்பை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட ஏஐ வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த TPU வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நுண்செயலி ப்ராசஸருங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த ப்ராசஸர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணல, இது எதுவுமே யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களோட ஏஐ வந்து அந்த அளவுக்கான கேப்பபிலிட்டி இருக்காது. அப்போ இதுதான் வேர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏஐ நிறைய யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இதனுடைய TPU NPU இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இந்த GPU வந்து பார்த்திங்கன்னா நிறைய பரிமாணத்தில் நிறைய வேலை செய்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா அதை நம்ம யூஸ் பண்ணி நிறைய கம்பெனிகள் வந்து பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணி ஏஐக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம நுண்செயலை பற்றி பார்த்தாச்சு, வேரை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா தண்டுவடத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தண்டுவடத்தை வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு தண்டுவடத்தை பார்த்துட்டு கூட நம்ம வரலாம்.
ஸோ தண்டுவடம் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அது வந்து நம்ம வந்து ஏஐ பிளாட்ஃபார்ம், அந்த ஏஐ பிளாட்ஃபார்முங்கிறத நம்ம அந்த தண்டுவடமாக நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ ஏன் வந்து இதை வந்து தண்டுவடமாக வச்சுருக்கோம்? இப்போ ஒரு வேர் இருக்குது, வேருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தண்டு இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளைகள்லாம் வந்து வச்சு உங்களால் என்ன பண்ண முடியும்னா உங்கள் காய்கனி இது பண்ண முடியும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மரத்தினோட லைஃப் சைக்கிள் அதுதான். அதே மாதிரி ஏஐயில் வந்து நீங்கள் ப்ராசஸர் வச்சுருக்கீங்க, அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியாதுன்னா நான் வந்து என்ன பண்ண முடியாது, ப்ராப்பராக வந்து நான் வந்து ஏஐ வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு தளம் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு 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 ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க, அதில் பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குது, நீங்கள் போகிறீங்க ஒரு ட்ரெயின்னா அந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடத்துல ஒரு 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 இந்த நடைமேடைக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஒரு இது வந்ததுன்னா அந்த இடத்துக்கு தான் அந்த ட்ரெயின் வரும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக என்ன பண்ண முடியும்னா நீங்கள் போக முடியும், ஏற முடியும், எல்லாம் பண்ண முடியும். அதே மாதிரி நான் வந்து ஏஐ யூஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு தளம் இருக்குது, ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஆங்கிலத்தில் இன்னும் சொல்ல போனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா நான் அதை யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியும்னா ஏஐக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே அதை செய்ய முடியும். அது இருந்தால் தான் என்னால் என்ன பண்ண முடியும்னா நான் வந்து எனக்கு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் மென்மேலும் வந்து வளர்க்க முடியும். ஸோ அந்த தளம் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கும்போது முக்கியமான 3 பணிகள் வந்து தளம் செய்யும். என்ன அப்படின்னா ஏஐனுடைய மாதிரிகளை உருவாக்கத்திற்காக அந்த தளங்கள் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சப்போர்ட் பண்ணும். அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஏஐ வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஆல்ரெடியே நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ நம்ம 26 ஜனவரி 2026 வீடியோலேயே நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு வந்திருப்போம். தரவுகள் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ அந்த தரவுகளை வந்து நம்ம மேலாண்மை பண்ணுறதுக்கு, அதாவது டேட்டா மேனேஜ்மெண்ட் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஏஐ பிளாட்ஃபார்ம்ங்கிறது வந்து நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஹெல்ப் பண்ணும். இப்போ அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அதை பயன்பாட்டுக்கு எப்படி கொண்டு போகிறது, ஒரு தரவுகள் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு வகையான அல்காரிதம் வந்து உருவாக்கி வச்சுருக்கேன், இது எல்லாத்தையும் வச்சு எப்படி நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நான் கொண்டு போகிறது அப்படிங்கிறத ஹெல்ப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஏஐ பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஏஐ பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இது முக்கியமான ஒரு 3 தளங்கள் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வலதுபுறத்தில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வெர்டெக்ஸ் ஏஐ அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. வெர்டெக்ஸ் ஏஐங்கிறது கூகுள் வந்து நமக்கு கொடுக்குற தளம். இது கூகுளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்க வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வெர்டெக்ஸ் ஏஐங்கிறத யூஸ் பண்ணலாம். அஜூர் ஏஐங்கிறது மைக்ரோசாஃப்ட் கம்பெனி நம்ம கொடுக்குது. ஓப்பன் ஏஐங்கிறது நிறையா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏஐயில் வந்து ஓப்பன் ஏஐங்கிறது அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வகையான ஏஐ பிளாட்ஃபார்ம், அது ஒரு தளம் தான் அந்த இதில். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தண்டு பகுதி. ஸோ தண்டு பகுதியுமே ரொம்ப முக்கியம். ஸோ அந்த தளம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏஐ பற்றி விஷயங்கள் செய்ய போகணும், ஏஐ பற்றி நீங்கள் வந்து புதுசாக ஒன்று உருவாக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வேர்கள் நீங்கள் பார்த்த மாதிரி ப்ராசஸர் முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்டுகள் வந்து முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் தண்டை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமானது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துக்கு தண்ணி எப்படி வேணுமோ அந்த தண்ணி வேணும் அப்படின்னா மேகங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த தண்ணியை கொடுக்கும். ஸோ மேகங்களை நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம், க்ளவுடுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஏஐக்கு வந்து உங்களுக்கு க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. க்ளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன, நம்ம உங்களுக்கு எளிமையாக வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கன்னா என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு ஒரு வகையான எனக்கு நான் எடுத்த ஒரு ஃபோட்டோஸ் இல்லைனா வந்து எனக்கான ஒரு டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் என் மொபைல்லையோ என் சிஸ்டத்துலேயோ நான் வச்சுருக்கேன் அப்படின்னா அதை வந்து நான் வந்து எனக்கு வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நிறைய ஆகிட்டே இருக்குது அப்படின்னா எனக்கு இடம் இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணணும், ஏதோ ஒரு இடத்துல வைக்கணும். அப்போ வந்து நான் அதை வந்து என்ன பண்ணிட்டுருக்கேன், நான் வந்து க்ளவுடில் வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து க்ளவுடுங்கிறது என்னென்னா என்கிட்ட இல்லாமல் வந்து அந்த தகவல் வந்து வேறு ஒரு இடத்துல இருக்குது. அதை வந்து மேலாண்மை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு 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 வகையான விஷயங்கள் இருக்குது. அதை நான் வந்து சேஃப்டி மெஷர்ஸில் வந்து நான் மேலாண்மை பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம்னா கணிமை அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், இதை வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான க்ளவுட் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஆப்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா கூகுள் ஃபோட்டோஸ். இப்போ நீங்கள் ஃபோன்லேயே நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நான் ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறேன். ஃபோட்டோ எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா உங்களோட மொபைலில் இருக்குது. அதை வந்து நான் என்ன பண்ணலான்னா என்னோடய இமெயில் ஐடி வச்சு கூகுள் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா க்ளவுடில் வந்து அவங்க வச்சிடுறாங்க, க்ளவுட் சர்வரில் அவங்க வச்சிடுறாங்க. ஸோ நான் வந்து என்னுடைய ஃபோனை மாற்றுறேன் அப்படின்னா அதனோட இமெயில் ஐடி நான் போட்டு என்டர் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளவுட்லேருந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்துடுது. ஸோ அவங்க ஆல்ரெடி வந்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வச்சுக்கிறாங்க அந்த இடத்துல. என் ஃபோனில் இல்லாமல் நான் அதை வச்சுக்கலாம் அந்த இடத்துல. இன்னொன்றும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த வீடியோலாம் யூடியூப் வீடியோஸ் எல்லாமே நம்ம போடுறோம், அதெல்லாமே க்ளவுடில் தான் இருக்கும் அந்த இதில். ஸோ இப்போ இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறத நம்ம பேசும்போது இன்னும் எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம், வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சில விஷயங்கள்லாம் நம்ம வச்சுருக்கோம். ஒரு லேண்ட் டாக்குமெண்ட் வச்சுருக்கோம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகை இல்லைனா வந்து ஏதோ ஒரு பணம் வைக்கிறோம் அப்படின்னா என்ன வச்சுருப்போம்னா ஒரு பீரோவில் வைப்போம். ஸோ ஒருத்தர் வந்து இப்போ செல்வந்தராகிறாரு, நிறையா அவருக்கு பணம் சேருது, நகை சேருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு வருது அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணுவார்னா இன்னொரு பீரோ அவரால் வாங்க முடியும். அவர் வந்து அதை என்ன பண்ணணும்னா அவரால் வைக்க முடியும்.
ஸோ இப்போ அதே வந்து எத்தனை பீரோ அவரால் வாங்க முடியும்னா ஓரளவு தான் அவரால் வாங்க முடியும். அதுக்கப்புறம் அவர் என்ன யோசிப்பார் அப்படின்னா, மேபி வந்து நகை எடுக்க போக வரணும் அப்படிங்கும்போது அவர் வேறு எங்கேயாவது இடத்துல வைக்கலாம் அப்படிங்கும்போது அப்போ என்ன பண்ணுவார், ஒரு வங்கியை போய் அப்ரோச் பண்ணி வங்கியில் வந்து ஒரு லாக்கர் அப்படிங்கிறத வாங்குறாரு. லாக்கரில் வந்து அவருடைய முக்கியமான டாக்குமெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகைகள் அதெல்லாம் வந்து அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதனுடைய சாவியை வாங்கிறார். அந்த சாவி அவரால் தான் அக்சஸ் பண்ண முடியும், வேறு யாரும் வந்து வங்கியில் வந்து அக்சஸ் பண்ண முடியாது, அவரால் மட்டும்தான் இது பண்ண முடியும். அப்போ என்ன ஆகுதுன்னா அவர் சேஃப்டியாக வேறு ஒரு இடத்துல வச்சுருக்காரு, தேவையப்போ எடுத்துக்கிறார். அதே மாதிரி தான் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பீரோலையும் நீங்கள் வைக்க முடியும், 2 பீரோ வைக்க முடியும். 2 பீரோ தாண்டிடுச்சு அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, ஒரு வீடே வந்து பீரோவாக நம்ம வந்து இது பண்ண முடியாது, அது நமக்கு அது தேவையும் இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா வேறு இடத்துல வைக்கணும்னு எதிர்பார்ப்போம். அதே மாதிரி தான் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கிறது. ஸோ நாளைக்கு கம்மியாகலாம், இன்கேஸ் உங்களுக்கு வந்து நாளைக்கு பணம் கம்மியாச்சு அப்படின்னா 2 பீரோ எம்டியாக இருக்கும், உங்களுக்கு அது வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் இருக்கிற ஒரு இப்போ நீங்கள் ஏஐனுடைய இதில் நிறையா வந்துட்டுருக்கு. இப்போ நிறையா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டலில் வந்து நிறையா போயிட்டுருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங். இப்போ நம்ம ஏஐ வந்து நம்ம பாப்புலராக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா 2015 வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளவுட் மேகங்கள், அதாவது நம்ம சொல்கிற அந்த மேக கனிமை இருக்குது இல்லைங்களா, அந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து அப்போ பிரபலமாக இருந்தது. அப்போ வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியா அதெல்லாம் இல்லாதனால நமக்கு அது தெரியல. பட் இப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏஐ ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் உங்களுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ இப்போ க்ளவுட் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கும்போது இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் இப்போ எதை எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் பெரிய ஆள் ஒருத்தவங்க அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதையும் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் ஒரு 3 பெரிய நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இதை பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து நீங்கள் முதன்மையான நிறுவனம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏடபிள்யூஎஸ்ன்னு சொல்கிறது. இப்போ நார்மலாக நம்ம ஒரு டெலிவரி பண்ணுறோம் இல்லைங்களா, அமேசானில் வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம பொருள் வாங்குகிறோம், அது வந்து நமக்கு டெலிவரி ஆகுது. அதே கம்பெனியில் வந்து அவங்களே ஒரு வகையான இது கம்பெனி வச்சுருக்காங்க. அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இந்த க்ளவுட் கம்ப்யூட்டிங் அவங்க பண்ணுறாங்க, ஏடபிள்யூஎஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். இதுதான் அந்த ஏடபிள்யூஎஸ்க்கான குறியீடு. அடுத்து வந்து இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் அஸ்யூர் அப்படிங்கிற ஒரு தளம் இருக்குது, அதுவுமே பார்த்திங்கன்னா அவங்க க்ளவுட் கொடுக்குறாங்க. அடுத்து கூகுள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே வச்சுருக்காங்க, அவங்க ஜிசிபி கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஜிசிபின்னு சொல்லுவாங்க. நான் ஏன் இதை 3 மட்டும் போட்டிருக்கேன்னா, இந்த 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா 90% க்ளவுட் கம்ப்யூட்டிங் மார்க்கெட்டை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னா, இது 3மே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் கம்பெனி, இதை ரிலை பண்ணி தான் எல்லாமே இருக்காங்க. இப்போ நீங்கள் உலகத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க, இப்போ நிறையா வந்து விஷயங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஆப் யூஸ் பண்ணுறீங்க, அதை யூஸ் பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க இல்லைங்களா, மோஸ்ட்லி இந்த க்ளவுடை ரிலை பண்ணி தான் இருக்கிறாங்க. அப்போ வந்து க்ளவுடை ரிலை பண்ணுறாங்க, நாளைக்கு ஏதாவது ஆகலாம்னா, ஸோ நீங்கள் அமெரிக்கா வந்து இப்போ நீங்கள் வல்லரசாக நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, என்ன பார்க்குறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. இப்போ வெனிசுலா கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கைப்பற்றிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எண்ணெய் வளத்தில் வந்து பெருசால் ஆகலாம் அப்படிங்கிறது கூட அவங்க பார்க்குறாங்க. ஆனால் வந்து இதில் நீங்கள் முக்கியமானது நீங்கள் வந்து பார்க்குறது என்ன அப்படின்னா, அவங்க அதில் மட்டும் பெரிய ஆள் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு தகவல் தொழில்நுட்ப துறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா க்ளவுட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்காங்க. அப்போ நீங்கள் நாளைக்கு வந்து நம்ம தகவல்லாம் அங்கே இருக்குது, நாளைக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வரும்பொழுது என்ன மாதிரியான இம்பேக்ட் கூட ஆகலாம் உங்களுக்கு அந்த இதில். அதனால் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு ரிசர்ச்சில் வந்து நிறையா பண்ணணும், நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. பட் போக போக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் முன்னேறணும் அப்படின்னா நமக்கு இன்னுமே வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து இருக்கும் அந்த இதில். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்டுவடத்தை பார்த்துட்டோம், மேகங்கள் பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம கிளைகள் பார்க்க போகிறோம், ஏஐ மாடல் பற்றி பார்க்க போகிறோம், அல்ல ஏஐ மாதிரி அப்படிங்கிறது. ஸோ ஏஐ மாதிரிங்கிறது அதனால தான் நம்ம கிளைகள் வந்து நிறையா இருக்கும். தண்டு இருக்குன்னா தண்டுக்கு அப்புறம் கிளைகள் வந்து நிறைய கிளைகள் இருக்கலாம், அதுக்கு கிளைகள் கீழே இன்னொரு கிளைகள் இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய கிளைகள் இருக்கலாம். அப்போ அந்த ஏஐ மாடலுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு அல்காரிதம் இருக்குது மேக்ஸில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க, a + b² = a² + b² = ab. அப்போ நான் ஒரு 2 நம்பர் கொடுக்குறேன், ஏக்கு ஒரு நம்பர் a = 1, பிக்கு வந்து b = 2 நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த வேல்யூ வரணும். அப்போ நான் ஒரு மாடல் க்ரியேட் பண்ணி, ஏஐ மாடலுங்கிறது ஏஐ மாதிரி, அந்த மாதிரியை க்ரியேட் பண்ணி அந்த மாதிரியில் வந்து அந்த 2, 1 அப்படிங்கிறத நான் அந்த மாதிரிக்குள்ளே அனுப்பினேன் அப்படின்னா எனக்கு அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது எனக்கு வந்து கிடைக்கணும், அந்த கடைசியாக வந்து என்ன அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது ஒரு மாடல். அந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் லைக் அன் ஃபார்முலா, a + b² மாடல் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான பேர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு வகையான வந்து நீங்கள் ப்ளூ கலரில் வந்து எனக்கு ஒரு புகைப்படத்தை நீ வந்து வரைஞ்சி கொடு அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா எனக்கு வந்து நான் கொடுக்குற தரவுகளை வச்சு நீங்கள் அதே மாதிரி புகைப்படம் உங்களுக்கு வர வைக்கணும். அப்போ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு மாடல் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம்.
இப்போ மாடலுங்கிறத நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா அது ஒரு டிஜிட்டல் மூளை அப்படிங்கிறத சொல்லலாம். இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஒரு வேலையை செய்யும். அதே மாதிரி நிறைய இருக்கும் உங்களுக்கு நிறையா. அதனால தான் நான் சொல்கிறேன் கிளைகள் மாடல் வந்து நிறைய மாடல்களும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எத்தனை மாடலுங்கிறது உங்களுடைய இது. இல்லை ஒரே மாடலில் நிறையா விஷயங்கள் செய்கிற மாதிரி நீங்கள் பண்ணலாம், அது உங்களுடைய இது. அதை நீங்கள் ஒன்றொன்றையும் நீங்கள் வந்து எவ்வளோ மாடல்கள் யூஸ் பண்ணுற எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான வந்து யூஸ் பண்ண உங்களோட ஏஐ வந்து நம்ம வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது மெருகேறும் உங்களுக்கு. இப்போ அடுத்து வந்து நம்ம ஏஐ மாடல்கள் பற்றி நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு அன்றாட வந்து நம்ம சில விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது என்னென்ன மாடல்கள் இருக்குது, என்னென்ன வகையான டைப் ஆஃப் மாடல்ஸ்ன்னு நம்ம சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன வகையான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் வந்து லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குது. லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வகையான சேட் பண்ணும்போது இன்னொரு வகையான பதில் வருது இல்லைங்களா. இப்போ நம்ம வந்து ஒரு பேசுகிறத வச்சு ஒரு பதில் வருது. அதே மாதிரி நம்ம டைப் பண்ணி ஒன்று சொல்கிறோம், அதை வச்சு ஒரு பதில் வருது அப்படின்னா நம்ம வந்து ஒன்று சொல்கிறத வச்சு ஒன்று வருது. நம்ம என்ன சொல்லுவோமோ அதை வச்சு நமக்கு ஒரு செயல் நடக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது லாங்குவேஜ் மாடல்ஸ். நான் வந்து ஒன்று சொன்னால் தான் எனக்கு நடக்கும், அப்போனா வந்து அது வந்து லாங்குவேஜ் மாடல்ஸ். அப்போ அந்த லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு உதாரணங்கள்னு பார்த்தீங்கன்னா ஜெமினி ஜிபிடி அப்படிங்கிறது. ஸோ ஜெமினி ஜிபிடிங்கிறது தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இது வந்து வகையான லாங்குவேஜ் மாடல்ஸ்க்கான எக்ஸாம்பிள். அடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் மாடல்ஸ். ஸோ இமேஜ் மாடல்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போது ஒரு தகவல் நீங்கள் கொடுக்குறீங்க, அந்த தகவலை புகைப்படமாக நீங்கள் மாற்றி கொடுக்கணும். ஸோ அப்போ வந்து அது இமேஜ் மாடல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெக்கமெண்டேஷன் மாடல்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா வந்து அது நெட்ஃப்ளிக்ஸ் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ஏதோ ஒரு வகையான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுறீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு வந்து அது வச்சுக்கிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு வந்து அதை வந்து திரும்ப வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் போகும்போது திரும்ப அதே மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து அது கொடுக்குது. அப்போ அது வந்து ரெக்கமெண்டேஷன் மாடல். ஸோ விஷன் மாடல்ஸ் அப்படிங்கும்போது ஒரு ஃபோனில் வந்து நம்மளுடைய முகத்தை வச்சு முகம் வந்து எப்படி இருக்குது அதை வச்சு அந்த பரிமாணங்களை வச்சு நம்ம பண்ணுறது, அதை வந்து நம்ம விஷன் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு வகையான உதாரணங்கள். இது இப்படி தான் இருக்கணுமாங்கிறத இது மாதிரி நிறைய மாடல்ஸ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏஐடைய மாதிரி அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துட்டோம். நம்ம ஃபைனலாக திரும்ப இன்னொரு தடவை வந்து நம்ம ரீகலெக்ட் பண்ணுறதுனா பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம காய்கனிக்கு வந்துடலாம். ஸோ செயலிகள் அப்படிங்கிறது தான் நம்ம காய்கனியாக பார்க்குறோம். சாட் ஜிபிடி அண்ட் ஜெமினி ஆப் வந்து நிறைய பேர் மெயினாக சாட் ஜிபிடிங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஜெமினிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது கூகுள் கம்பெனியோட ஏஐ ஆப்பு. ஸோ ஏன் ஜெமினின்னு வச்சுருக்காங்கன்னு நம்ம சுந்தர் பிச்சை தான் கேட்கணும். நம்மளுடைய ஆள் தான் அவர் ஆக்சுவலாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். மேபி அவருக்கு வந்து விக்ரம் அடித்த ஜெமினி படம் பிடிச்சிருக்கலாம், இல்லைனா அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஜெமினி ஃபேனாக இருந்திருக்கலாம். அதனால் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவர் வச்சுருக்காரு. ஸோ அதை ஜெமினி நம்ம சொல்கிறோம், ஜெமினை அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து சாட் ஜிபிடியை பார்க்க போகிறோம். ஸோ சாட் ஜிபிடினா என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பழத்தை பற்றி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கனியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சாட் ஜிபிடி அப்படிங்கிற பேர் வந்து எப்படி வருது, என்ன அதனால் இந்த பேரை வச்சு நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ சாட் ஜிபிடி சாட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரட்டை. ஒரு உரையாடலில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ ஒன்று நம்ம கொடுக்குறோன்னா ஏதோ ஒன்று வந்து நமக்கு திரும்ப வருது. அப்படிங்கும்போது அந்த அரட்டையில் வந்து என்ன வருதோ அதுதான் வந்து சாட். அதுக்காக தான் அந்த சாட் வச்சுருக்காங்க. ஸோ சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிங்கனாவே நீங்கள் ஏதோ ஒன்று டைப் பண்ணி ஏதோ ஒன்று சொல்லுவீங்க, அது நமக்கு செய்யும். அந்த அரட்டையை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பயன்பாடுகள் செய்யுது. அடுத்து அந்த ஜிபிடி அது இருக்கு இல்லைங்களா, அந்த ஜிங்கிறதுல வந்து என்னென்னா ஜெனரேட்டிவ்னா என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு இடத்துல வந்து எனக்கு ப்ளூ கலரில் வந்து எனக்கு ஒரு புகைப்படம் வேணும், நீல கலரில் வந்து எனக்கு ஒரு புகைப்படம் வேணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த நீல கலத்தில் அந்த புகைப்படத்தை உருவாக்கி எனக்கு கொடுக்கணும். அந்த ஜென்ரேட்டிங்கிறது உருவாக்கும் திறன். அதனால தான் வந்து அது ஜி அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. ஜிங்கிறது வந்து சாட்டுங்கிறது வந்து உரையாடல், ஜிங்கிறது ஜெனரேட்டிவ். பிங்கிறது ப்ரீ ட்ரெயின்டு முன்கூட்டியே பயிற்சி அளிக்கப்பட்ட. அது முன்கூட்டியே ஏன் பயிற்சி அளிக்கிறதுனா இப்போ நான் வந்து ஒரு இடத்துல வந்து நான் அந்த சாட் ஜிபிடியில் போய் நான் ஏதோ ஒன்று சொன்னேன் அப்படின்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் உனக்கு செய்யலாம் அப்படிங்கிறது அதுவுமே எனக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா திரும்ப வந்து பதில் சொல்லுது. அப்போ அது இப்படி கொடுத்தா இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து 1000 இருக்காது, லட்சங்கள் இருக்காது, கோடியிலையும் நிறைய கோடியில் இருக்கும். ஒரு 100 கோடி தகவல்கள் கூட அதுக்கிட்ட இருக்கலாம், அதுக்கு மேலேயும் கூட இருக்கலாம். ஸோ அதுதான் சாட் ஜிபிடியினுடைய ஒரு ஒன் ஆஃப் த வலிமை அந்த இதில். ஸோ இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது என்ன அப்படின்னா என்னடா டிரான்ஸ்ஃபார்மர் படம் மாதிரி இதா அப்படின்னா இப்போ நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது ஒன்றை வந்து ஒன்றா மாற்றுறது இருக்கு இல்லைங்களா, அதுதான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இப்போ நான் ஒன்று கொடுக்குறேன், அந்த தகவலை வச்சு ஒரு வேறு வகையான விதத்தில் மாற்றுறது. இப்போ நான் ஒரு விதத்தில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு உரையாடல் நான் கொடுக்குறேன். அந்த உரையாடலில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வீடியோ வரணும் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன், இல்லைனா வந்து எனக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வீடியோ வந்து மாற்றி கொடுக்குறதுக்கான இது வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட வேலை.
ஸோ ChatGPT அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அதனுடைய இது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கனி பழத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திரும்ப வந்து என்னத்தை நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத திரும்ப நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது என்னடா அதை சொல்கிறான்னு பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் கேட்டு வந்திருப்பீங்க. திரும்ப இதை நீங்கள் பாருங்கள். ஒரு வகையான மரத்தை நீங்கள் பார்க்குறீங்க. ஏஐ மரம். உங்களுக்கு ப்ராசஸர் ரூட் நீங்கள் கீழே பார்க்குறீங்க. ப்ராசஸருங்கிறது ரொம்ப முக்கியமானது. பிளாட்ஃபார்ம் ஏஐ இயங்குதளம் நீங்கள் பார்க்குறீங்க. இயங்குதளத்துக்கு வந்து நான் வந்து உதாரணங்கள் நிறையா சொல்லியிருந்தேன். வெர்டெக்ஸ், ஏஐ, அஸ்யூர் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அடுத்து முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா கிளைகளுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏஐ மாடல் அப்படிங்கிற கிளை, அதை வந்து நம்ம பார்க்குறோம். அந்த ஏஐ மாடலுக்கு வந்து நான் நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு பரிமாணங்கள் பற்றி சொல்லியிருப்பேன். உங்களுக்கு லாங்குவேஜ் மாடல், அதுக்கப்புறம் விஷன் மாடல், இந்த மாதிரியான பரிமாணங்கள் பற்றி நான் சொல்லியிருப்பேன் அந்த இதில். அதுக்கப்புறம் வந்து மெயினாக எல்லாத்துக்கும் பழக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா அந்த காய்கனி வந்து நம்ம சொல்கிறது ஒன்று ஜெமினிங்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து ChatGPT அப்படிங்கிற அந்த கனி. இது வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க அந்த இதில். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தில் முடிக்கணும் இல்லையா. ஸோ இன்றைக்கி நம்ம மரத்தை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ ஏஐ மரம் அப்படிங்கிற இதை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு மரத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம பேசுவோமே அப்படிங்கிறதான் நான் என்னுடைய தாட். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா மாகாணத்தில் கலிஃபோர்னியாவில் இருக்குது. இது ஒரு செம்மர வகையிலான ஒரு மரம். இந்த மரத்தினுடைய பேர் வந்து ஹைப்பீரியன். இது என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த மரம் அப்படின்னா, இந்த மரம் வந்து எவ்வளோ ஹைட்டுக்கு வளரும் அப்படின்னா 135 மீட்டருக்கு மேலே கூட இது வளரும். இது என்ன அப்படின்னா உலகத்திலேயே மிக உயரமான மரம், த வேர்ல்ட் டாலஸ்ட் ட்ரீ ஹைப்பீரியான் அப்படிங்கிற ட்ரீ. அந்த ட்ரீயோடைய ஃபோட்டோ தான் நான் உங்களுக்கு கீழே போட்டிருக்கேன். நீங்களும் போய் சர்ச் பண்ணி பார்க்குறதா இருந்தால் ஹைப்பீரியன் பற்றி சர்ச் பண்ணி பாருங்கள். எனக்குமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. யூடியூப்பில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி அந்த மரத்தையே நேரில் போய் பார்த்துருக்காங்க. யாருமே வந்து நேரில் போய் பார்க்க முடியல, அதை வந்து வெட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு அது அந்த கரெக்டான மரத்தை பற்றியுமே யார் சொல்கிறதில்ல. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதையும் நீங்கள் போய் பார்க்குறதா நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி. அடுத்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், அது அடுத்த வாரம் வரும். அந்த அடுத்த வீடியோ நீங்கள் கெஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி நான் போன வீடியோ கொடுத்த மாதிரியே ஒரு க்ளூ வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னோடய வலதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான இமேஜ் இருக்குது. அந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னாவே சில பேர் கூட கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது உங்கள் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது நான் எதுக்காக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டெக் பக்கங்கள் யூடியூப் சேனல் வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, டெக்கை வந்து எளிமையாக எல்லாத்துக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் உருவாக்கப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா அதனால் உங்களுக்கு வந்து எளிமையாக வந்து நிறைய பேர் வந்து டெக்கை கொண்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு யாரெல்லாம் வந்து விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் போய் ஷேர் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். வாழ்த்துக்கள், வணக்கங்கள்.